அப்படி இருந்த போதிலும் உங்களுடைய பெயர் யாருங்க நீங்க? ஆமா, என் பெயராகப்பட்டது என்ன? உங்களுடைய பெயர்? அம்மா, என் பெயரோ இந்திராணி. உங்களுடைய பெயரோ இந்திராணி. உண்மைதான் அம்மா, நான் இந்திராணியாக இருந்தான். ஆமாங்க. எவன் நினைச்சீங்க? உங்களை பெற்றெடுத்தார்களே உங்களுடைய தாய் தந்தைகள், நீங்கள் எப்படி பிறந்தீர்கள்? எப்படி பிறந்தாய்? அது ஒரு பெரிய கதை. அம்மா, நீ எல்லாம் தாயின் அங்கத்தில் பிறந்தவன். ஆமாங்க, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன். நீங்க எப்படி பிறந்தீங்கன்னு கேட்டேன். அம்மா, நீ எல்லாம் தாயின் அங்கத்திலே ஆமா கருவே உருவாகி அந்த உருவே பிண்டமாகி பிண்டமே ஆமா ஓடி வழியாக பிறந்தவர்கள். ஓ ஆமா, நீங்க அப்படி பிறக்கல. எப்படிங்க பிறந்தீங்க? பிறப்பினுடைய ரகசியம் என்ன? யாரால பிறக்கப்பட்டவங்க?
அப்படி உங்களுடைய வீரோ சசிதேவி இந்திராணின்னு சொல்றீங்க. இந்திராணியாக இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? தேவாதி தேவர்களும் சரி. அசுராதி அசுரர்களும் சரிங்க. தேவமிர்தம் கலைந்தார்கள். ஓ, தேவாமிர்தம் கலைந்தார். உண்மைதான். சரி. திருப்பார்க்கடலை தேனாகவும் சரிங்க. மந்தரகிரி மலையை மத்தாகவும் மத்தாகவும் ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய 5 தலை நாகத்தை சரிங்க. ஒரு அணை கையிலாக வைத்து தேவர்களும் அசுரர்களும் தேவமிர்தம் ஓ, கலைந்தார்கள். தேவாமிர்தம் கலைந்தார். உண்மைதான். சரிங்க. அந்த தேவ அமிர்தத்திலே அமிர்தத்திலே எத்தனையோ பொருட்கள் எத்தனையோ பெண்மணிகள் பிறந்தார்கள். எத்தனையோ பேர் பிறந்தாங்க. உண்மைதான். சரிங்க. அம்மா அந்த தேவமிர்தத்திலே இந்த இந்திராணி நான் பிறந்தேன். ஓ, நீங்களும் ஒருவன். உண்மைதான். எங்க தேவமிர்தத்தில் பிறந்தபடியே எனக்கு தேவ இந்திராணி என்ற பெயர். ஓ, இந்திராணின்னு பெயர். அப்படி இருக்கீங்க. ஆமா, அமிர்தத்தில் பிறந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? அம்மா, யார திருமணம் செஞ்சீங்க? அம்மா தேவமிர்தத்திலே பிறந்திருந்தாலும் ஆமாங்க. நான் யாரை மாலையிட்டேன். யார கல்யாணம் பண்ணீங்க? கணவர் யார் தெரியுமா? அவர் எந்த நாட்டு மன்னர்? அடியவர் தெய்வலோகம் ஆளும் மன்னன். திருமணம் செஞ்சீங்க? தெய்வலோகம், பொன்னுலோகம், அமராவதி. அமராவதி. இப்படி 3 உலகிற்கும் ஆமாங்க. ஒரே அதிபதியாக விளங்கக்கூடிய தெய்வலோகத்து மன்னன் தேவேந்திர மன்னனை திருமணம் செய்தார். ஓ, மன்னன் தேவேந்திர மன்னன். தேவேந்திர மன்னனை திருமணம் செஞ்சேன்னு சொல்றீங்க. அவரை திருமணம் செய்து எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா குறையும் இல்லாமல் படிக்கி ஆமாங்க. சித்திரசேனன் தேவிதானே மந்திரமாக பெற்றெடுத்து தெய்வலோகத்திலே வாழ்ந்து வருகிறோம். ஓ, நீங்க தெய்வலோகத்துல இருக்கிறீங்க. இருந்தாலும் இன்னைக்கு என்ன வேலை? உங்களுடைய கணவராகப்பட்டவர் தாங்களை அதிசீக்கிரமா அழைத்து வர சொன்னார். அவரை பார்ப்பதாக இருந்தால் ஆமாங்க. நம்முடைய ஆமா தெய்வலோகத்திலே இருக்கக்கூடிய நாட்டியமானக்கூடிய யாருங்க? ரம்பை, ஊர்வசி, மேனகை, ரதி, ரதிதேவி, சித்ரா, திலோத்தமை இப்படி 7 நாட்டிய பெண்மணிகள் இருக்கிறார்கள். அப்படியா? அனைவர்களையும் நான் அழைத்ததாக சொல்லி சரிங்க. இப்பேற்பட்ட தெய்வ சபைக்கு அழைக்க வேண்டும். உடனடியா கூட்டிட்டு வர தரத்தரன்னு. அது மட்டும் இல்லாமல் இப்பேற்பட்ட தெய்வீக ராஜசபையில் ஆமாங்க.
நமக்காக அன்பளி செய்தாரே இன்னும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமையா சேர்மன் ஐயா சேர்மனையா பேர்படிக்காகவே அவர்களும் அந்த வருஷத்திலிருந்தும் ஆமா, இன்னும் அருமையா வேலையா பேர்படிக்காகவும் இன்னும் பூபதி அண்ணார் அவர்களும் பூபதி அண்ணா அவர்களும் இன்னும் இல்லை என்று சொல்லாமல் பிடிக்க நமக்காக அனைத்து உள்ளங்களும் அன்பளி செய்தார்கள் தாய்மார்களும் அன்பிற்பாளர் செய்திருக்கிறார். அனைத்து நல்ல உள்ளங்களும் எந்த பக்கம் போனா என தங்கமுகம் ஆகி ஆமாங்க நாடகத்தை பார்க்க வந்தவர்களும் சரி நமக்காக அன்பளி செய்தவர்களும் சரி சரிங்க எந்த பக்கம் போனாலும் தங்கமுகம் ஆகி இருந்து நோயற்றா வாழ்வு குறைவற்றா செல்வம் பெற்று ஆமாங்க இந்த மகாமாரியம்மன் அருள் பெற்று வாழ்ந்திருக்க கலைக்குழுவின் சார்பாக வணக்கம் 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 மன்னனாகப்பட்டவர் அதாவது நாட்டிய பெண்கள் 7 பேர்த்தையும் அழைக்க இப்பொழுது நாட்டிய பெண்கள் வருவிதம் காணுங்க.